கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஓய்வு நாளில் ஆராதனைக்கு நம்மை குடும்பமாக அழைத்து வந்த கர்த்தாதி கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்புடன் அழைத்து இந்த ஆராதனையை துவங்குகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒரே குடும்பமாக நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த ஆராதனையிலே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அக்கினி வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ராஜா. இந்த நாளில் ஒவ்வொரு தேவைகளையும் அப்பா நீர் பூர்த்தி செய்து நீ அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. நீர்தாமே இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ராஜா. செய்தியின் வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க. ஒர்ஷிப் வேலையை ஆசீர்வதிங்க ராஜா. பாடல்கள் வேலையை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஓய்வு நாள் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு செல்ல நீர் கிருபை செய்யுங்க. எங்களை அழைத்து வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நாம் வரவேற்போம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வருகிற போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லமை உள்ளவர். இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன்னாவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேச போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளில் எங்கள் மத்தியிலே உம்முடைய அசைவாடுதலாம் மகிமையாய் இறங்கும்படியாய் அப்பா இந்த காலை வேளை நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய ஆவியை ஊற்ற வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாரும் தூய ஆவியை உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எங்கள் நினைத்து நீர் எங்களை ஆளுகை செய்யும் என்று சொல்லி தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். வாரும் தூய ஆவியே, கரங்களை உயர்த்தி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்று. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். Yes Lord, we welcome you Holy Spirit this morning. பாயங்கள் மத்தியிலே நீர் அசைவாட போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென். அவைகளை விவரித்து இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து தேவனை உயர்த்தி மகிழ்ந்தி பாடி
அவரை சேர்ந்து பாடி, துதித்து பாடி, கழித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரை துதிப்போம். கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை அசைத்து மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா. போற்றி பாடு, ஹல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா. கழித்து பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானங்களை விரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள். சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் சத்தத்தை உள்ளது. உயர்த்தி சொல்வோமா, சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து மகிழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு, ஹல்லேலூயா. போற்றி பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு, ஹல்லேலூயா. கழித்து பாடு, ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு தேசத்தை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது.
செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள். தேசத்தை தந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் சொல்வோம். செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அரசர்களை அழித்தவரை துதியுங்கள். சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள். தேசத்தை தந்தவரை துதியுங்கள். கரங்களை அசைத்து மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு போற்றி பாடு ஓ அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு கழித்து பாடு அல்லேலூயா. ஆமென். கரங்களை ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah 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 hallelujah. மீண்டும் சொல்வோம். hallelujah hallelujah rida masharadi hallelujah hallelujah. Yes Father. hallelujah 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 hallelujah. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். விடுதலை தந்தவரை துதியுங்கள். நமக்கு ஆகாரம் தருபவரை துதியுங்கள். வரத்தின் தேவனை துதியுங்கள். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்க பண்ணின தேவனை உயர்த்தி பாடி பரலோக தந்தையை உயர்த்தி ஆராதிப்போம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். விடுதலை தந்தவரை துதியுங்கள். ஆகாரம் தருபவரை துதியுங்கள். வரத்தின் தேவனை துதியுங்கள். மீண்டும் சொல்வோம். தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். விடுதலை தந்தவரை துதியுங்கள். ஆகாரம் தருபவரை துதியுங்கள். வரத்தின் தேவனை துதியுங்கள். கரங்களை அசைத்து மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு ஹல்லேலூயா. போற்றி பாடு ஓ அல்லேலூயா. ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா. கழித்து பாடு ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 hallelujah 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 hallelujah. மீண்டும் சொல்வோம். hallelujah 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 masharadi maradala hallelujah 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 hallelujah. Praise the Lord, praise the Lord. Please be seated. சாட்சியின் நேரமாக இருக்கிறது. காவல்துறையில் மிக உயர்ந்த பதவி வைக்கும் மிஸ்ஸஸ் கலாவதி அவர்கள் இப்பொழுது வந்து சாட்சி சொல்வார்.
Praise the Lord. Thank you, Pastor. நான் கலாவதி அடிஷனல் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுறேன். 3 weeks பிஃபோர் எனக்கு வந்து திடீர்னு சடன் ஃபீவர் வந்துட்டு, ஃபீவர், வாமிட்டிங் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. என்னால் சாப்பிடவே முடியல. ஒரு 4 days அங்கே ஒன்றுமே நான் சாப்பிடலை. அப்படியே கொஞ்சம் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஐ ஹேவ் லாஸ்ட் மை ஹோப். அப்போ பாஸ்டர் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே வந்துட்டு ஈவினிங் போல் பாஸ்டர் நான் கூப்பிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணேன். பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் சொன்னேன். சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பாஸ்டரே வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. உங்களோட நாசியா, வாமிட்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளார எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். நீங்கள் நாளைக்கு காலையில் ரொட்டீனாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உங்களோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் நான் என்னோடய பிரச்சனையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணோடனே பாஸ்டர் சொல்லிட்டாங்க. அதாவது அவர் என்னன்றதை விட ஹியர் பண்ணலை, பட் ஹீ ப்ரிசியூம்ட் எவ்ரி திங். அண்டு 5 செகண்ட்ஸ்குள்ளே சொல்லிட்டாங்க. பட்டு நான் பாஸ்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் வச்சிட்டேன். பட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஹஸ்பண்ட்டை நான் சொல்லலை, லெட் மீ வெயிட் அப்படின்ட்டு 12 மணி வரைக்கும். பட் 12 மணி அப்போ கூட எனக்கு கண்டினியூஸாக வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அப்போ கூட எங்கள் ஹஸ்பண்ட் சொல்ல, நான் டயத்தை பார்த்துட்டே இருக்கிறேன், 12 மணி ஆச்சு. பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளை மாதிரி தான். நம்ம அந்த நேரத்தில் சாமி கூட மறந்துட்டு பாஸ்டர் கூட சாமி பேசியிருக்கிறாரு, கர்த்தர் பேசியிருக்கிறார். அதனால் நிச்சயமாக அந்த இது இருக்குன்ட்டு அந்த வேர்டில் தான் ஐ காட் மை கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் நான் தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஏதாவது சாப்பிட்றேன் அப்படி கேட்டார். ஏன்னா நான் 4 நாளாச்சு, 5வது நாளாச்சு நான் ஒன்றுமே சாப்பிடல. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னேன், ஒரு பொங்கல் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ஆச்சரியப்பட்டார். நான் 5 நாள் சாப்பிடலை, பொங்கல் வாங்கிட்டு வா அப்படி சொல்கிறாருன்னா சரின்ட்டு வந்தோன்னா அப்புறம் ஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு நான் சாமியை ப்ரேயர் பண்ணிவிட்டு பாஸ்டருங்க தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜஸ்ட்டு நான் வச்சேன். ஐ ஹாவ் நோ வாமிட் சென்சேஷன். அதுக்கு பிறகு வந்துட்டு நல்லா என்னால் சாப்பிட முடிஞ்சு. அந்த நேரத்தில் ஐ ப்ரைஸ் காட். ஏன்னா நம்ம நம்பிக்கையே தேவன் மேலே வைக்கிறப்ப ஐ ஹவ் நாட் டேக்கன் எனி மெடிசன். ஜஸ்ட் ஃபெய்த் இஸ் மை மெடிசன். ஐ காட் த ஃபெய்த் and my faith was strengthened by our pastor. தேவனுக்கு கொடி சோத்திரம். அதே மாதிரி பாஸ்டர் அப்பவே சொன்னார், நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும்னு சொன்னார். நான் வந்து சொல்கிறேன் பாஸ்டர்னு சொன்னேன். இந்த தருணத்தை எனக்கு தந்த பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பாஸ்டர். உங்கள் விசுவாசமே உங்களை ரட்சித்தது, என்னுடைய ஜெபம் அல்ல. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. மிஸ்ஸஸ் திவ்யராஜ் அந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரே இடத்துல வேலை பார்த்ததுனால தூக்கி அடிச்சிட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர். அவங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு, பாஸ்டர் மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும் ஜெபம் பண்ணு. லாஜிக்கலாக அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அதே இடத்துக்கு, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இடம், ஊருக்கு பக்கத்தில் இருக்க இடம், அதே இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் தருவாங்களா? காசு கொடுத்து வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லை. அவங்க ஜெபம் பண்ணினாங்க. நானும் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. நான் கேட்குறேன், சித்தமானாலும் மாற்றிக்குங்க, நீங்கள் மாற்ற முடியல. அதனால் மிஸ்ஸஸ் தீவராஜ் கொஞ்சம் டிப்ரெஷன் கூட ஆயிடுச்சு. விடலை. பாஸ்டர் ஜெபம் பண்ணிங்களா? எப்போ போவேன், என்னாச்சுன்னு தெரில. பிரைஸ் தி லார்ட். நான் புதுக்கோட்டையில் கல்வித்துறையில் வேலை பார்த்து வர்றேன். எனக்கு வந்து ப்ரொமோஷன் ஆக வேண்டிய சூழ்நிலையில் பாஸ்டருக்கு நான் ஜெபம் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியது இருக்குது பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு லோக்கல்லே கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் பாஸ்டரும் ஜெபம் பண்ணிவிட்டு லோக்கலில் கிடைக்கணும்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ நான் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது சீனியாரிட்டி லிஸ்ட் எங்களுக்கு வெளியிடும்போது என்னோட பேர் முதல்ல வர வேண்டியது 195 நம்பரில் வந்திருந்தது. அதை பார்த்தோன்னா எனக்கு ஒரே ஷாக்கு. அப்போ வந்து நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த லிஸ்ட்டில் முதல்ல வர வேண்டிய பேர் பின்னாடி வந்துருச்சு. அப்போ
அப்போ பாஸ்டர்கிட்ட நான் திரும்பமா ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது 195க்கு போயிடுச்சுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாஸ்டர் திரும்பவும் ஜெபம் பண்ணி உனக்கு லோக்கலில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கவுன்சிலிங் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே அந்த புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து வேகன்சியே கிடையாது. அப்போ நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், எல்லாம் ஆண்டவரே நீங்கள் பாஸ்டர் மூலமாக சொல்லியிருக்கீங்க, அதனால எனக்கு நிச்சயமாக லோக்கலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசி 16 சொல்லப்பட்டிருக்குன்னு நான் பொறுமையாக இருக்கும்போது, அப்போ நான் என்னோட ரெக்வசிஷனை கொடுத்துருந்தேன். அதாவது எனக்கு வந்து முன்னாடி வர வேண்டியது 195 நம்பரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த காலத்தில் வந்து சும்மா நம்ம சொல்கிறதெல்லாம் ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் தான் எனக்காக ஏஞ்சலிக்கு ஹெல்ப்பை அந்த இடத்துல வைத்து எனக்கு வந்து நாளைக்கு கவுன்சிலிங்லாம் முதல் நாள் வந்து என்னோட நம்பர் வந்து 1ஆம் நம்பரில் வரும்படியாக செஞ்சார். அப்போ பாஸ்டர் எனக்காக பரிந்து பேசினது நிமித்தமாக 195ஆம் நம்பரில் இருந்த என்னோட பேர் வந்து 1ஆம் நம்பருக்கு வந்தது. அப்போ 1ஆம் நம்பருக்கு வந்ததுனால அந்த கவுன்சிலிங்கில் வந்து என்னோடய பேரை முதல்ல கூப்பிட்டு, அங்கே ஒரே ஒரு வேக்கன்சி புதுக்கோட்டையில் இருந்தது. அந்த ஒரு வேக்கன்சியில் என்னுடைய பேர் எனக்கு அந்த இடம் கிடைக்கும்படியாக கர்த்தர் தான் பெரிய காரியத்தை செய்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த லெவலில் வந்து எனக்கு 2014 இந்த ப்ரொமோஷன் கிடைச்சது. திரும்பவுமாக வந்து 2016 அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்காகவும் திரும்ப பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ பாஸ்டர் வந்து உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ப்ரொமோஷன் கிடைக்கும்னு தான் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ வெளியூருக்கு போட போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு திரும்ப அது வந்து ஆர்டர்ஸாகவே வந்துருச்சு. என்னென்னா பக்கத்து ஊரில் தேவக்கோட்டையில் கிடச்சிது. அப்போ திரும்ப பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் எனக்கு 2 மாதத்தில் எங்கள் ஊர்லேயே திரும்ப ஒரு வேக்கன்சி வருது, அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்டர் சொன்னாங்க, கண்டிப்பாக உனக்கு லோக்கல்லே கிடைக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திரும்ப 2 மாதத்தில் வந்து அந்த வேக்கன்சிக்கு வந்து 7 பேர் போட்டி போட்டிருந்தாங்க. அப்போ 7 பேர் போட்டி போட்டிருக்கும்போது நான் 28 February அது வேக்கண்ட் ஆகுது. 28 அன்னைக்கு நான் மெட்ராஸ்க்கு போயிருக்கும்போது அவங்களாம் சொல்லிட்டாங்க, 7 பேரில் உங்களுக்கு தான் எலிஜிபிள், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணி ஆர்டர்ஸ் போகிற சமயத்தில் வந்து இன்னொருத்தருக்கு தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன் அந்த இடத்துல. ஆனால் அப்போ வந்து உள்ள அந்த ஜாயின்ட் டைரக்டரே வந்து 2 பேர் இருக்காங்க, அப்போ யாருக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னுடைய ஃபோனை வாங்கி பேசுகிற அளவுக்கு அந்த ஜாயின்ட் டைரக்டருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் பாஸ்டரோடைய ஜெபம் அந்த இடத்துல கிரியேட் செய்து அந்த ஜாயின்ட் டைரக்டரே என்னோடய ஃபோனை வாங்கி அந்த இன்னொருத்தர்கிட்ட பேசினார். அப்போ அவர் சொன்னார், அந்த அம்மாவுக்குலாம் நீங்கள் அவங்களுக்கே போட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு திரும்பவுமாக அந்த புதுக்கோட்டைக்கு வரும்படியாக கர்த்தர் தான் பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக பரிந்து பேசின கர்த்தர் பாஸ்டர் மூலமாக பெரிய காரியத்தை செஞ்சார். இப்படியாக முகமுகமாக தேவனோட பேசும்படியான ஒரு ஊழியக்காரர் நமக்கு தந்திருக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். Praise the Lord, praise the Lord. Philip. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாரம் முன்னாடி ஒரே பல்லு வலியாக இருந்தது. கடந்த ஒரு வாரமாக நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா பல்லு வலி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து ஏற்கனவே ஒரு 8 வருஷம் முன்னாடி 4 பல்லு கடா பல்லு பிடிக்கிட்டேன். இன்னும் ஒரு 4 பல்லு தான் இருக்குது. அதில் ஒரே வலி. பார்த்தா டாக்டர்கிட்ட போனோம்னா அது ஃபுல்லாக ஆழமாக வேறு சுத்தமாக போயிடுச்சு. உங்களுக்கு அடைச்சோம்னா திருப்பி அது எதாவது நீங்கள் கடிக்கும்போது தூளாகிடும், அதனால் அதை பிடிங்கிட்டு பல்ல கட்டுங்க அப்படின்னாரு. நான் அப்புறம் பார்த்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன். எனக்கு நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எனக்கு கேட்கல பாஸ்டர், நான் பின் வாங்கிட்டேன் ஆண்டவர்கிட்டருந்து அப்படி ரொம்ப இதாகி. நான் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் கிட்ட பண்ணால் மட்டும் கேட்குறீங்களே. டெய்லி 3 மணிக்கு 3:30 மணிக்கு வந்து தட்டி எழுப்பி போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அது மட்டும் செய்ய சொல்லிவிட்டு இது மட்டும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப எனக்கு பாஸ்டர் நீங்கள் ஆண்டவர் ரொம்ப செல்ல பிள்ளை பிழிப்பு அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி ஒரு 9 மணிக்குள்ளே சரியாடினார். இது வரைக்கும் 2 வாரம் ஆச்சு பாஸ்டர். வெளியே இல்லை, ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்டையும் போகல, நல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நான் பணிபுரியும் கம்பவுண்டராக பணிபுரியும் ஆஸ்பத்திரியில் ஒரே ஒரு டாக்டர் தான். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், டென்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கார்டியாலஜி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, எம்பசி இருக்குது, விசா கிராண்டிங் பெர்மிஷன் இருக்குது. விசா வரல பாஸ்டர், நாளைக்கு போகணும்னு டிக்கெட் வாங்கிட்டோம் அப்படின்னு சிலர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ளை பண்ணுறத பார்க்குறேன்னு. அவங்க ஏர்போர்ட்டுக்கு பிறப்பிட்டாங்க. பிறப்பிடாம வேண்டாமா, விசா இன்னும் வரல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏர்போர்ட்டுக்கு போங்க, ஏர்போர்ட்டில் கொண்டாந்து விசா கொடுப்பாங்க.
அவங்க எப்படி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து கொடுப்பாங்களா? ஏஜென்ட் சொன்னால் இப்போ தான் வந்திருக்கு விசா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்க டைம் இல்லை, ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன், ஏர்போர்ட்டில் தரேன்னு சொன்னான். ஆண்டவர் ஏர்போர்ட்டில் விசா கொடு. என்னுடைய ஃப்ரெண்டினுடைய டாட்டர் பாஸ்டனில் இருக்க பிரியா, அவருடைய தாயாருக்கு அமெரிக்கா போகிறதுக்கு விசா கிடைக்கல. அது எனக்கு சொல்லுது, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணி அதில் அந்த அமெரிக்கன் எம்பசி சீல் எடுத்து அடிச்சிருங்க, எங்கள் அம்மா அமெரிக்கா வந்த அப்புறம் மறைஞ்சு போனால் பரவாயில்ல. என்ன ரிக்வஸ்ட்டு, அந்த வேலை மாத்திரம் செய்ய முடியாதுமா, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். எஸ்ராவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க. துபாயிலிருந்து அடுத்த வாரம் இருப்பாரா, நாங்கள் வரோன்ட்டு துபாயிலிருந்து இந்த செய்தியை கேட்க மக்கள் வருகிறார்கள். துபாயிலிருந்து பாஸ்டர் நான் வந்து அந்த ஐயா கொடுக்குற ரத்தத்தில் தோய்ந்த கோல்டு காயின் வாங்கணும், நான் டிக்கெட் போட்டுட்டு துபாய்க்கிலேருந்து திருச்சிக்கு வரலாமான் இருக்கேன், நீங்கள் அந்த காயின் வாங்கி கொடுக்க முடியுமா? நான் வாங்கி கொடுக்கலப்பா, ஆண்டவர் தராரு, உனக்கு அவ்வளோ தாகம் இருந்தால் அவர் ஜெபிக்கும்போது அங்கேயே வந்து ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன். அந்தம்மா பார்த்துட்ருக்கப்போ துபாயில் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் ஆவலாக பார்த்துட்ருக்காங்க. கடந்த 5-6 நாட்களில் 10 ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் 2 பேரும் ரெக்கார்ட் பண்ணோம். அந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் மை ஸ்பிரிச்சுவல் சன் டெனிஸ், சங்கீத், சோமசுந்தரம் அவர்கள்தான் பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருக்கோன்னு சொன்னால், பரலோகத்தில் உள்ள பல பாத்திரங்கள், பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ், அவங்ககிட்ட சில கேள்விகள், அவர்களை பற்றி வேதத்தில் வாசிக்கும் அந்த சம்பவம் குறித்து வேதத்தில் எழுதப்படாத சில காரியங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்குள்ள கேள்விகளை கேட்டோம். அதற்கு தேவன் பதில் கொடுத்தார். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி 300 minutes. நேற்று தான் ஃபைனல் ப்ரோக்ராம் நடந்தது. இன்ஜினியர்ஸ் லேட் இந்த நைட் உட்கார்ந்து 5 டிவிடியும் போட்டு காப்பீஸ் எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு டிவிடியில் 2 30 minutes ப்ரோக்ராம் இருக்கும், 5 டிவிடியில் 10 ப்ரோக்ராம் இருக்கும். இந்த காஸ்ட் இஸ் ஒன்லி 500 rupees. Because so much of expense for uplinking and other things to cover it. It's not a profit making deal. It is to cover a little bit of the cost of uplinking. 24-25,000 ரூபாய் அப்லிங்கிங்க்கு நாங்கள் செலவழிக்கிறோம். இந்த வாரத்திலிருந்து புதிய ஒரு சர்வர் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேறு காசு கட்டணும். ஏன்னா போன சண்டே ப்ரோக்ராம் வரல, எவ்வளோ ட்ரை பண்ணியும் சர்வரோட லிங்க் பண்ண முடியல. அதனால் அப்படி முடியாமல் போகிற சமயத்தில் இன்னொரு சர்வரில் லிங்க் பண்ணி அந்த நிகழ்ச்சி தவறாமல் போகிறதுக்காக வகை செய்திருக்கிறோம். We are taking all precaution so that the program is seen all across the world. வேதாமத்தில் பார்த்திங்கன்னா வாலிபனான ஆகாயும் வயதான சகரியாவையும் தேவன் ஒன்றாய் இணைத்து ஆலயத்தை கட்ட பணித்தார். அந்த வேளையில் மக்கள் என்ன செய்தாங்கன்னா, கொஞ்சம் கட்ட ஆரம்பித்தாங்க. திடீர்னு அவங்க வீட்டை கொஞ்சம் சரி பார்க்கணும், வெள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் வேலைக்கு வரல. அவங்க வீடுங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஆகாய நீ போய் ஆலயத்தில் 21 நாள் இரு. அப்படின்னோடனே அவர் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதினார். ஆகாய் எஸ்ராவின் புத்தகம் சாப்டர் 5 verse 1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். யாரெல்லாம்? ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா தாத்தா வயசானவர், ஆகாய் வாலிபர். 2 பேரையும் இணைத்து ஆண்டவர் எப்பவுமே 2 பேராக
சேர்த்து தான் ஊழியத்துக்கு அனுப்பார். அதனால் ஒரு வாலிபரையும் ஒரு தாதாவையும் கர்த்தர் இணைத்து இந்த தீர்க்கதரிசன பணியை செய்து வருகிறார். லாஸ்ட் டைம் நேற்று பண்ண ரெக்கார்டிங்கை லைவாக அனுப்பினோம். எக்கச்சக்கமான மக்கள் பார்த்தாங்க. அவங்க அந்த சிடி வேணும்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 20x5 100 சிடி நேற்று போட்டு நேற்று எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி ரெடியாக 20 செட்ஸ் தான் இருக்கு. 20 செட்ஸ், each set is 500 rupees only. இட்ஸ் ஆல்மோஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 6ஆம் அதிகாரம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். கட்டி முடித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனின் சொல்லின்படி உங்கள் வாழ்க்கையில் நகராமல் இருக்கும் ப்ரொமோஷன்ஸ், தடைப்பட்டிருக்கும் காரியங்கள், சேல்ஸ் பண்ண முடியாமல் நிற்கும் வீடுகள், பல விதத்தில் நீங்கள் கம்பெனியில் எதிர்பார்த்தும் நடைபெறா காரியங்கள் என்ன செய்ய போகின்றன? இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனையில் தேவனுடைய வல்லமையும் அவருடைய அதிகாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். என்ன வெளிப்படுத்த போகிறார்? தேவனுடைய வல்லமை, அதிகாரம். வல்லமை அவருக்கு உள்ள அந்த அதிகாரத்தை டுனாமிஸ், வல்லமைனா டுனாமிஸ், எக்ஸூசியா அதிகாரம். அதிகாரம் ரொம்ப பெருசு. வல்லமையுள்ள தேவன் அல்மைட்டி காட் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரம் முதலாவது தேவன் இந்த உலகத்தில் வந்தபோது கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ், அதனால் ஐ ரிக்வெஸ்ட் சேவியர். பழைய காலத்து பாட்டு எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாட்டு, கானா ஒரு கல்யாணத்தை பற்றிய பாட்டு. அந்த பாட்டை பாடுறதுக்கு யாரும் இல்லையா? பாடுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நான் மனசில் வேர்ஸை நினச்சிக்கிறேன். சேவியர் வில் சிங் தட் சாங்.
பிரைஸ் தி லார்ட். காஷன் கொடுக்காம ஏதாவது ஒரு பாட்டை சொன்னாலும் நம்முடைய இசைக்கலைஞர்கள் பாடிவிடுவார்கள். தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ஒரு காலத்தில் லியோ ஜான் சினிமா துறையில் வாசித்தவர். நம்முடைய ஜென்னி பிளாசாவில் ஆலயம் இருக்கும் பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது கர்த்தருக்கென்று மாத்திரம் வாசிக்கிறார். சினிமா துறையில் கிடைத்த காசு கிடைக்காது என்றாலும் கர்த்தருக்காய் அவர் செய்யும் பணியை தேவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மறந்து பாடிடுவேன் சர்வேஸ்வராவும் சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். அழகிய உன்முகம் உலகினை கவர்ந்திடும் சங்கீதமாய் நான் வாழ்ந்திடுவேன் சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன்.
கர்த்தர் அவர் பெயரை சொல்லி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆலய ஆராதனையில் அவர் பெயர் சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் நான் அவருக்கு அதை சொன்னேன். என்ன நடந்தது என்பதை கேட்போம். பிரைஸ் லார்ட். நான் எனக்கு ஒரு வீடு முன்னாடி நான் பாஸ்டரில் ஜோம் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தோம் வீடு கட்டுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் பார்த்துட்டு இருந்தேன். பட் கிடச்சது வந்து 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிடச்சது. இப்போ பட்ஜெட் இல்லை, சரி அதை விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 1200 ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே 2200 ஸ்கொயர் ஃபீட் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அது வாங்கிட்டோம். பட் வீட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப லோன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கிடச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப ஃபினான்சியல் ரொம்ப தேவைப்பட்டது. பேங்க்லேயும் வந்து லோன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க லோன் ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs தேவைப்பட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச்சில் உடம்பு நினச்சிட்டு வந்து உள்ளே வந்து உட்காந்தேன். இப்போ பாஸ்டர் வந்து உங்கள் வீட்டில் வந்து கர்த்தரோட கரம் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படின்னாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நான் நினச்சிட்டு உள்ளே வந்துட்டு இருந்தால் பாஸ்டர் சொல்லவும் எனக்கு பயங்கர ஷாக். எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைய டேட்லேருந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து என்னால் எதிர்பார்க்கவே முடியல. எப்படி எங்கேருந்து தேவைகள் சந்திச்சதுன்னு தெரில. எனக்கு வந்து இப்போ தேவைகள் சந்திக்கிறதுக்கு மேலே வந்து ஆண்டவர் வந்து ஃபைனான்சியல் கொடுத்துருக்காரு. ஆண்டவருக்கு கொடா கொடி நன்றி ஸ்தோத்திரம். அதனால் வீடு கட்டி சந்தோஷமாக ஃபைனான்ஸ் வந்துட்டுன்னு அவர் இருக்கலை. He is paying the highest tithe in ZFT. God bless you. You become prosperous, more prosperous. We expect all our expenses will be met by number 1 tithe paid by you. God bless you. Thank you very much. Right. Let's clap hands and welcome my spiritual son, prophet of the day. And we are so thrilled to have him minister the word, the bread of heavenly life. அவருடைய குரலில் வரி வரியாய் வார்த்தை வார்த்தையாய் தேவன் பேசுவதை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். Hallelujah. Praise the Lord. Speak about the creating power in the word of God. உருவாக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் சக்தியை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை அது உருவாக்குகிறதா இருக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆண்டவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையின் இடத்துல வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. அது கிரியேட்டிவ் மேக்னெட் போல அது உருவாக்கி கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுறது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது இல்லாத சுகத்தை இருக்கிறது போல தேவன் கொண்டு வருவாரு. இல்லாத ஆசீர்வாதங்களை இருக்கிறது போல கொண்டு வருவாரு. இல்லாத ஜீவனை அவர் இருக்கிறது போல கொண்டு வருவாரு. எதெல்லாம் உங்களுடைய லைஃப்ல இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் இருக்கிறது போல தேவன் கொண்டு வருகிறதுக்கு அவருடைய வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. There's power inside the word. Hallelujah. இந்த வேத புத்தகம் முழுவதுமே ஒரு பவர் மேக்னெட், ஒரு பவர் பேக், ஒரு 1000 இல்ல ஒரு மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பவர் பேக் எங்க கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த பவர் பேக்கை பத்தி அதில் இருக்கிற வல்லமை பத்தி பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆனா தேவனுடைய ஜனங்கள் அறியாமையினாலும் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடினாலும் அதனுடைய சக்தியையும் அதனுடைய பவரையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய கண்களை திறந்து அந்த பவர் மேக்னெட்டை அப்படியே டச் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரம் 1 வார்த்தையிலிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே,
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்குள் ஆண்டவர் கொண்டு போய், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை அவர் மேல் அமர்ந்தவுடன் அவர் ஆவிக்கு உள்ளாக மாறினார். கர்த்தருடைய கை உங்க மேல அமரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்படியே ஆளுகை செய்யும் பொழுது, அவருடைய ஆவி உங்களுடைய ஆவிக்கு உள்ளே போய் உங்களுடைய ஆவியை அப்படியே கண்ட்ரோல் பண்ண தொடங்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே போல டிராவலிங் இன் ஸ்பிரிட். இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவன் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு நிறைய கொடுத்திருந்தாரு. புதிய ஏற்பாட்டில் நாங்கள் நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். டிராவலிங் இன் ஸ்பிரிட், அதை ஆவிக்கு உள்ளாக நீங்க மாறும் பொழுது, the Lord is giving you traveling in spirit. ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆவிக்கு உள்ளாக நீங்க மாறும் பொழுது, கர்த்தருடைய கை உங்க மேல அமரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்யும் பொழுது, ஆவிக்கு உள்ளாக நீங்க மாறுறீங்க. அது எப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை அவருடைய ஆவியானவர் ஃபுல்லா அப்படியே மூடுறாரு. ஆளுகை செய்த உடனே அதுக்கு பிறகு அந்த உள்ளான மனுஷன் ஆண்டவர் அப்படியே கொண்டு போய் டிராவல் பண்ண வைக்கிறாரு. தேவனுக்கு சித்தமானபடி, தேவனுக்கு விரும்புகிறபடி, தேவன் எந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விடணும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த நேரங்களுக்கு உங்களை கொண்டு போய் அந்த இடத்துல தேவன் செய்ய வேண்டியதை செய்கிறார். ஹல்லேலூயா. பிலிப்பு கந்தாகி என்ற ஒரு மந்திரிய ரதத்தோடு சேர்த்து கொள்ளும்படி சொன்னார். அவன் சேர்ந்து கொண்டான். பிறகு வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தினுடைய அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு, நான் ஞானஸ்நானம் பெற என்ன தடைன்னு. ஸோ உடனே நீ விசுவாசித்தால் உனக்கு ஞானஸ்நானம் உண்டு என்று சொல்லி கீழே கொண்டு தண்ணீர்கள் இருக்க தடையில்லை என்று தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்து எழும்பின உடனே ஆவியானவர் பிலிப்பு அந்த இடத்தை விட்டு கொண்டு போயிட்டாரு. ஸோ டிராவலிங் இன் த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் இந்த கடைசி நாட்களில் திரும்பவும் தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேத்துக்கு விருப்பம் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்த டிராவலிங் ஆஃப் ஸ்பிரிட்டுக்குள்ள கடந்து போகணும்? அப்படின்னா உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கும் சக்தியாக இறங்கி வரணும். அது இருபுறமும் கருக்குள்ள சம்மட்டியை போலவும், கண்மலையை பிளக்கிற சம்மட்டியை போல. ஒரு கண்மலையை எப்படி ஒரு பெரிய சம்மட்டினால உடைக்க முடியுமோ, அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல உங்களுக்கு உள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி பவரை அப்படியே தூண்டும் பொழுது, ஒரு வல்லமை உங்களுக்குள்ள கொண்டு வரும் பொழுது, தேவனுடைய வல்லமையினால நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போய் அந்த உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி, நான் அந்த எசேக்கியேலை சந்தித்த பொழுது அவர் சொன்னார் எனக்கு, I was walking around 24 hours. 24 மணித்தியாலங்கள் அந்த உலர்ந்த எலும்புகளை சுற்றி 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 கர்த்தர் என்னை பார்க்க வைத்தார், நடக்க வைத்தார் என்று சொல்லி. அந்த எலும்புகள் உயிரடையாத ஒரு சூழ்நிலை. அதுல மேரபோன் இல்லை, அதுல எல்லாம் இட் வாஸ் ட்ரை போன். அது எல்லாமே உலர்ந்து கிடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார், எசேக்கியேலை, இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவர் சொல்றாரு, தேவரீர் அதை அறிவீர். உடனே கர்த்தர் அவருடைய வார்த்தையை பேசும்படி சொல்றாரு. There was a creative power, உருவாக்கும் சக்தி ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தார்.
அதே யோவான் 14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மத்திலே உலாவி நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை மாம்சமாக்க மாற்றப்பட்டது. பிறகு அதே மாம்சத்தை தேவன் திரும்ப வார்த்தையாய் மாற்றுறதுக்கும், அதே வார்த்தையை மாம்சமா மாற்றுறதுக்கும், அந்த வார்த்தையே திரும்ப தேவனா மாற்றுறதுக்கும் தேவனால முடியுமானா? கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள கொண்டு வரும் பொழுது, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இறங்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியினால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நெருப்பாய் மாறதுக்கும், அந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகிற அக்கினி, அந்த வார்த்தையிலிருந்து புறப்படுகிற அதிகாரம் உலர்ந்து போய் இருக்கிற அத்தனை எலும்புகளையும் உயிரடைய பண்ண தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் உலர்ந்து போயிருக்கிறது. பிரேயர் லைஃப், தேவனோடு பேசுகிற உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட் எதெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ, கர்த்தர் இன்றைக்கு அந்த உலர்ந்த இடங்களெல்லாம் திரும்ப உயிரடைய செய்ய போகிறாரு. எதெல்லாம் உலர்ந்து இருக்கிறதோ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய ஜீவியத்தில், உன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கிற பிரேயர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப், தேவனோடு வாழ்ந்த நடையில் எதெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ, கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தை உன்மேல் வரப்போகிறது. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரனுக்கு சொன்னபடி எழுதப்பட்ட அவருடைய சத்திய வார்த்தையின்படி நான் பேசும் பொழுது, பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது உனக்குள்ளே ஒரு இரைச்சல் உண்டாக போகிறது. உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவை தேவன் கொண்டு வர போகிறார். உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே ஒரு நெருப்பு பொறி பாய்வது போல, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் பாய்வது போல கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே பாய்ந்து ஊடுருவ போகிறது. ஒரு இரைச்சல், ஒரு அசைவு, அங்கே ஒரு அசைவு உன்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே இப்பொழுதே தேவன் ஆரம்பிப்பாராக. கர்த்தர் அநேகருடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே இப்பொழுது ஒரு அசைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு இரைச்சல் உனக்குள்ளே உண்டாகிறது. ஆண்டவர் பழைய காரியங்களை உனக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இப்படி இருந்த, நானும் நீயும் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிதான் உன்னுடைய பிரேயர் லைஃப் இருந்தது, இப்படிதான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆனா இப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது. தேவன் அந்த உலர்ந்த இடங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவனுக்கு கற்பித்தபடியே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வார்த்தையை கேட்ட அந்த எலும்புகள் அது உலர்ந்துதான் இருந்தது. அதுல உயிர் இருக்கல, அதுல ஜீவன் இருக்கல. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவன் கற்பித்தபடி அந்த வார்த்தை டிகிரி பண்ணி அவனுடைய வாயிலிருந்து புறப்படும் பொழுது அது சாதாரணமான வார்த்தையாய் புறப்படாமல் அது கர்த்தருடைய வார்த்தையாய் புறப்பட்டபடினால கர்த்தருடைய வார்த்தையானது அது வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது let there be light, when the Lord said let there be light, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே அத்தனை டார்க்னஸையும் அந்த அட்மாஸ்பியருக்குள்ள இருந்த அத்தனை இருளையும் ஒரு நொடி பொழுதில் அப்படியே டேப் பண்ணி அந்த லைட்டை கொண்டு வந்த முடியுமானால் அதே தேவன் இன்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். I am that I am, forever he, hallelujah, அவர் I am that I am, he is forever and ever. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உயிரோடு எழுந்த அந்த வல்லமை, உயிர் தெழுந்த தேவனுடைய வல்லமை அப்படியே உயிரடைகிறது. உயிர்ந்த எலும்புகளை எப்படி கர்த்தர் உயிரடைய பண்ணினாரோ அதே போல உலர்ந்து போயிருக்கிற குடும்ப வாழ்க்கை, உலர்ந்து போயிருக்கிற குடும்ப ஜெபம், அநேகருடைய வீடுகளிலே குடும்ப ஜெபம் உலர்ந்து போயிருக்கிறது. ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜெபம் உலர்ந்து போயிருக்கிறது. நீ ஆரம்பித்த நாட்களிலே உன்னுடைய குடும்ப ஜெபத்திலே தேவன் பிரியப்பட்ட காரியங்களை மறந்து உன்னுடைய குடும்ப ஜெபம் உலர்ந்து போயிருக்கிறதை காண்பிக்கிறார். உலர்ந்து போயிருக்கிற உன்னுடைய குடும்ப ஜெபத்தை திரும்ப தேவன் கட்டி எழுப்புறதை நான் பார்க்கிறேன். பெரும்பாடாயிருந்த ஒரு ஸ்திரீ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த வழியிலே வருகிறார் என்பதை உணர்ந்து ஜனத்தினுடைய கூட்டத்தின் நிமித்தம் அருகிலே போக முடியாமல் இருந்தது. ஆனால் தன்னுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் எடுத்துக்கொண்டார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன், அந்த ஓரத்தை ஆகிலும் நான் தொடும் பொழுது எனக்குள்ளே வல்லமை உண்டாகும், நான் சுகமாவேன் என்று நினைத்தார். இந்த வேத வார்த்தைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேதத்தை நீங்கள் தொடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தொடலாம். இந்த வார்த்தை ஒவ்வொன்றையும் எப்படி ஃபீல் பண்ணி படிங்க. நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த விதங்கள் வித்தியாசமா இருந்தது. நான் சில நாட்கள்ல கேட்பேன், ஆண்டவரே உம்முடைய வித்தியாசமான வல்லமைகள் நான் ஃபீல் பண்ணணும். அப்ப ஆண்டவர் சொல்ல அந்த சாப்டருக்கு போ, அந்த வார்த்தையை வாசி. நான் கேட்டேன், அந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு வல்லமை உடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்டது. அந்த வஸ்திரத்தை நான் ஃபீல் பண்ணணும், அந்த வஸ்திரத்தில் இருக்கிற வல்லமையை நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் வார்த்தையா இருக்கிறேன், ஆகவே நான் வார்த்தையா உன்னிடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
அந்த சாப்டருக்கு நான் போனேன். அந்த சாப்டருக்கு திருப்பி வேதம் சொல்லுகிறது, வேத வார்த்தை எல்லாம் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. So every written word is written by the inspiration of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. நான் சொன்னேன், கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு மேல கைவை, அது என்னுடைய வஸ்திரம் நின. அந்த வஸ்திரம் நினைச்ச அந்த வார்த்தை எந்த சாப்டர்ல எந்த வேர்ட்ல சரி அந்த வல்லமை புறப்பட்டுச்சோ அதுக்கு மேல என்னுடைய கையை கண்ணை மூடிட்டு வச்சேன். I felt like an electrical power was moving around my hands. ஒரு நெருப்பு மாதிரி, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மேல கை வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்னுடைய கை முழுவதும் கிர்ன்னு ஒரு கரண்ட் அடிச்சது. ஸோ அந்த வேர்ட் மேல கை வைக்கும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் போயிட்டு. உங்களுக்கு எந்த விதமான ஃபயர் வேணுமோ, எந்த விதமான அனாயிண்டிங்கை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்படுறீங்களோ, எப்படி விதமான சுகம் உங்களுக்குள்ள வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சாப்டருக்கு போங்க. அந்த சாப்டருக்கு போயிட்டு அந்த எக்ஸாக்ட் வேர்டை பிக் பண்ணுங்க. இருதயத்துக்குள்ள ரேமா ஃபெய்த்தை உருவாக்குங்க. அப்படியே கிரியேட் பண்ணுங்க உங்களுக்குள்ள ஃபெய்த்தை. இந்த வேதத்தை வாசிக்க பொழுது ஒரு விசுவாசமான ஒரு வல்லம் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகணும். அப்படி கிரியேட் பண்ணிக்கிறணும் நீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நினைச்சுக்கொள்ளுங்க, எலிசா வந்து அவனுடைய எஜமானனாகி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ரெட்டிப்பான வரத்தை எனக்கு தாரும்னு சொல்லி அவன் சொன்னான், நீ என்னை கண்டா, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதை நீ கண்டாயானால் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி உடனே அவன் எடுத்துக்கொண்டான். அவன் அந்த சால்வை விழுந்து அதை எடுத்துட்டு அதை 2 துண்டா பிரித்து அந்த ரெட்டிப்பான வரத்தோடு வந்தான். அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே கண்ணை மூடுங்க, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்த வேர்டை திரும்ப வாசிங்க, திரும்ப ரீட் பண்ணுங்க. எக்ஸாக்ட் அந்த வேர்டை வாசிக்க வார்த்தையை வாசிக்க ஒரு பவர் உங்களுக்குள்ள அப்படி ஆப்ரேட் ஆகும். ஒரு கிரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ள உருவாகும். ஒரு விசுவாசத்தினுடைய வேகம் உங்களுக்குள்ள உருவாகும். சடன்டா வந்து ஆண்டவர் என்ன செய்வார்னா உங்களை அந்த இடத்துல இருந்து அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட எக்ஸாக்ட் பாட்ல உங்களை கொண்டு போய் வைப்பாரு. ஆண்டவர் நான் கேட்ட பொழுது ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா தந்தாரு. நான் எக்ஸாக்ட்லி அந்த ஸ்பாட்ல நின்றேன். அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைப்பாரு. வச்ச பிறகு அதுக்கப்புறம் கேளுங்க, அந்த சால்வை எடுத்து அவன் முறுக்கி யோர்தான்ல அடித்தாண்டு எழுதப்பட்டிருக்கு. அந்த வேர்டை பிக் பண்ணுங்க. அந்த வேர்டை பிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ல ப்ராஃபிட்டிக்கலா ஆக்ட் பண்ணுங்க. என் கையில அந்த சால்வை இருக்குது, அதை நான் முறுக்குறேன். எனக்கு முன்பாக இருக்கிற எத்தனை யோர்தானா இருந்தாலும், எனக்கு முன்பாக இருக்கிற எந்த யோர்தானா இருந்தாலும் அது மேல அந்த சால்வையை முறுக்கி நான் அடிக்கிறேன். அடிச்சு பாருங்க, யோர்தான் 2ஆ பிளக்கும். யோர்தானின் வல்லமைகள் அகன்று போகும். கர்த்தருடைய கையினாலே உன்னை கொண்டு உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க, உன்னை கொண்டு உன்னுடைய தேசத்தை ரட்சிக்க, உன்னை கொண்டு உன்னுடைய கிராமத்தை ரட்சிக்க, உன்னை கொண்டு நீ சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரதேசத்தை ரட்சிக்க தேவன் பயங்கரமானவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிற அவருடைய வல்லமை மாறாது. Lord, let the creative power from your word, I release that word. இப்பொழுது அசைவு உண்டாவதாக. உம்முடைய ஜனத்தண்டையிலே அந்த அசைவு திரும்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வயது வித்தியாசம் உள்ள ஆண்டவருக்கு, சிறு பிள்ளையா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், but the power is the same. விசுவாசத்தினுடைய அந்த ரேமா இப்பொழுது கர்த்தர் அநேகருக்குள்ள கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த 12 வருஷமா பெரும்பாடு ஸ்திரீக்குள்ள உள்ள விசுவாசம் சீஷர்களுக்கு கூட இருக்கல. ஏன்னா ஆண்டவர் கேட்டாரு, என்னை தொட்டது யார்? எங்கிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை உணர்ந்தேன்னு சொல்லி. சீஷர்கள் கேட்டாங்க, இவ்வளோ பேர் ஜனம் உங்களை சுத்தி இருக்கிறாங்க, இதுல யார் உங்களை தொட்டா நாங்க எப்படியப்பா கண்டுபிடிப்போம்? அவர் சொல்றார், யாரோ ஒருவர் என்னை தொட்டது உண்டு. நீங்களாம் என்னை தொட்டிங்க, வல்லமை போல. ஆனா ஒரு ஆள் தொட்டாங்க, அப்ப எனக்கு இருந்த வல்லமை போனது. நாங்க அந்த இடத்துல இந்த சீஷர்களை போல இருக்கிறீங்களா? இல்ல அந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்குள்ள இந்த விசுவாசம், அவளுக்குள்ள இந்த ரேமா, அவளுக்குள்ள உருவாக்கப்பட்ட அந்த சக்தி, அவள் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அப்படியே பாவ திரும்ப ரிலீஸ் ஆனது. ஹல்லேலூயா. ஆனா அவருடைய பக்கத்துல எந்த நேரமும் அவருடைய வஸ்திரம் பட்டுட்டு இருக்குது. சீஷர்கள் மேல நிறைய பேர் மேல பட்டுச்சு. அவங்களுக்குள்ள ரிலீஸ் ஆகல, ஆனா இவளுக்குள்ள மட்டும் ரிலீஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. அதான் அந்த விசுவாசம். கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம், கர்த்தாவே அந்த விசுவாசத்தை எனக்குள்ள இப்பொழுது நான் உருவாக்குகிறேன். உலர்ந்து போயிருக்கிற அந்த ரேமா விசுவாசம், உலர்ந்து போயிருக்கிற அந்த விசுவாசம் இப்பொழுது நான் திரும்ப கட்டி எழுப்புறேன். திரும்ப அதுக்குள்ளே உயிர் உண்டாவதாக. அந்த ட்ரை போன்ஸுக்குள்ள ஆண்டவரே, எசேக்கியேல் நிற்கிற பொழுது எப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொன்ன பொழுது, உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொன்ன பொழுது எப்படி உயிர் உண்டானதோ அதே போல
நமக்குள்ள உள்ளான மனுஷனுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ரேமா விசுவாசமானது இப்பொழுது உயிரடையும்படியா நான் ஜெபிக்கிறேன். Let it begin right now, Father. அதுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிவதாக, கர்த்தருடைய வல்லமை அது மேலே விழும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேசங்களுக்குள்ளே குடும்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே வருத்தத்தோடு வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிற மேலே அந்த வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை விட அதிகமான மேலான காரியங்களை செய்வார்கள். எப்படி விசுவாசிக்கிறோம்னா, சங்கீதம் 107:20 வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு அழிவு நடக்க போகிறது, ஒரு விபத்து நடக்க போகிறதுனா கர்த்தருடைய வார்த்தை அனுப்புவாராம். எப்படி அனுப்புவார்னா, ஒரு ஊழியக்காரன் மூலமா அனுப்புவாரு. அப்படி இல்லை, உன் ஆவியில உனக்குள்ள அனுப்புவாரு. டக்குன்னு அந்த சடன்டா வெளியில போகிறதுக்கு போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருந்த ஒரு வேர்ட் வரும், வாதையின் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி ஒரு வேர்டு சட்டன்டா உங்களுக்குள்ள இருந்து ஸ்பார்க் பண்ணி வெளியில வரும். அந்த வார்த்தையை அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை உனக்கு முன்பாக அவர் அனுப்புவார். அவருடைய வார்த்தை உனக்கு முன்பாக கடந்து போய் அந்த அழிவிலிருந்து எங்களை தப்பு வைக்கிறது மாத்திரம் இல்லாம வியாதியிலிருந்து நம்மை சுகமாக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறாரு. ஸோ இந்த வார்த்தை அனுப்பப்படுறது, நான் உங்களுக்குள்ள இருந்து அனுப்பக்கொண்டே இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வேதத்தை ருசி உள்ள பதார்த்தமா தினந்தோறும் நீங்க ரீட் பண்ண தொடங்கணும். அதை படிக்க தான் அது உள்ள அப்படியே ஸ்டோர் பண்ண தொடங்கும். அதை படிக்க தான் உங்க இருதயத்துக்குள்ள பதிய தொடங்கும். இருதயத்துக்குள்ள இருந்தாதான் வாயில வரும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இருதயத்துல வார்த்தை நிரப்பப்பட்டுச்சுன்னா உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தையே வரும். இருதயத்துக்குள்ள உலக காரியம் நிரப்பப்பட்டுச்சுன்னா உங்க வாயில உலகத்தின் காரியங்கள தான் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 138:2 வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தை அவர் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அந்த வேர்ட் சொல்லும் போது அந்த வேர்டுக்கான 100% ரெஸ்பான்ஸை பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்வாரு. அதுக்கான மகிமையை ஆண்டவர் கொடுப்பாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:8-9. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அநேகர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய தேசங்கள்ல ஆண்டவர் அநேகர தீர்க்கதரிசிகளா எழுப்ப போகிறாரு. தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி அங்களுக்குள்ள இறங்க போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுடைய நாவுக்குள்ள கொண்டு போய் இப்பொழுது வைக்க போகிறாரு. ஏதோ ஒரு நெருப்பு போல, ஒரு சூடான காரியம் உங்க வாயில படுறது போல அநேகர் உங்க ஆவியில உளறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் தான் என்னுடைய வார்த்தையின் நெருப்பை உன் நாவிலே போட்டு கொண்டிருக்கிறேன். அநேகர் மேல அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்குது. உன் ஆவிக்குள்ள கர்த்தர் இணைகிறாரு. உன் ஆவியை அப்படி ஆண்டவர் பிடிக்கிறாரு. ஓ எரேமியாவை எசேக்கியேலை கொண்டது போல, எசேக்கியேல் அப்படி உன்னதத்துக்கு தூக்குனது போல அநேகருடைய ஆவியை அப்படி தூக்குறாரு. டிராவலிங் தேவன் ஆவியில கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால கர்த்தாவே, ஆவி 4 திசையிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படியாக இவர்கள் மேலே நீர் ஊதுவீராக. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி ஒரு பலகையில் எழுதி வை. அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது பொய் சொல்லாது. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி ஒரு பலகையில் எழுதி முத்திரையாய் வை. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. அநேகரை ஆண்டவர் தரிசனங்கள் பார்க்கிற கண்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னை தரிசிக்கிறவளாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தரிசனத்தின் பள்ளத்தாக்குக்குள்ளே நீங்க இங்கேயும் இருக்கிறீங்க,
அதே மாதிரி தரிசனத்தின் பள்ளத்தாக்குலையும் இருக்கிறீங்க. தரிசனத்தின் பள்ளத்தாக்குகள் அநேகருக்கு திறக்கப்படுகிறது. எஸ் லார்ட், ஹalleluya, thank you Lord. Oh Father God, thank you. கர்த்தர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை இந்த சத்தத்தை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி ஒரு பலகையில் எழுதி வை. அது தாமதிக்காது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது பொய் சொல்லாது. நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி ஒரு பலகையில் எழுதி முத்திரையாய் வை. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. யோஷிபா கசண்டிலி மிஸ்ஸா சுட்டாஸ் லீடி கமாரோ ஷோட்டான். Thank you Lord. உம்முடைய மகிமை உம்முடைய ஜனத்தண்டைக்கு நீர் இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம். அநேகருக்கு உள்ளான மனுஷனை உயிரடைய செய்தீரே நன்றி. அநேகருடைய உள்ளான மனுஷனிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் உணர்ந்தபடினாலே நன்றி. உம்முடைய நெருப்பு ஜனத்தண்டையிலே வீசப்பட்டபடினாலே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மண்டையில் வருகிறவர்கள் நீர் வெறுமனமே திரும்பி அனுப்புவதே இல்லை. சிறியோர் முதல் பெரியோர் வரையும் எல்லார் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைத்தீரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மகிமை வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ளே உருவாக்குற விசுவாசத்தின் சக்தியை நீ தட்டி எழுப்பி அந்த ஆவியிலே நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம். உடைய ஜீவியங்கள் மாற்றப்பட்டவர்களாக மகிமையான ஜீவியங்களுக்குள்ளே வாழ உதவி செய்வீராக. Thank you Lord. இந்த உலகத்தில் பல விஞ்ஞான சட்டங்கள் இருக்கின்றன. There are several earthly laws. இந்த earthly lawsக்கு ஈக்குவலண்ட்டாக heavenly laws இருக்குது. அதை வேதத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணி பல லாஸ் எழுதி வச்சுருக்கேன். the law of thermodynamics என்ன சொல்லுதுன்னா, energy can neither be created nor be destroyed, but energy can be transferred from one form to another form. ஒரு வகையான சக்தி இன்னொரு வகையான சக்தியாய் மாற்ற முடியும். The word of God has got such a wonderful power. That power can be converted into divine healing, financial blessing. எது வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஆண்டவர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடு பேசின சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். டென்னிஸ் அன்னைக்கு சாட்டர்டே மீட்டிங்கில் அவர் பேசும்பொழுது இங்கிலாண்டில் ஒரு குழந்தை, கொஞ்சம் வளர்ந்த குழந்தை, அது ஈராக்குக்கு சென்றது. நான் அன்றைக்கு இரவு ஐயா சொன்னாங்க தரிசனத்தில் நீங்கள் போவீங்கன்று. ஆல்ரெடி ஐ எம் கோயிங் செவரல் டைம்ஸ். ஆனால் சொன்ன அன்னைக்கு ஐ வாஸ் இன் பெங்களூர் தட் நைட். பெங்களூருக்கு போயிட்டு ஒருத்தட்ட ஐயா நீங்கள் கட்டாயம் லேட் பண்ணாமல் புறப்பட்டு திருச்சிக்கு வாங்க அப்படின்னு. அவரும் சரின்னு புறப்பட்டு வந்தார். நீங்கள் பார்த்தீங்க, சர்வீஸ்க்கு வந்தவங்க பார்த்துருக்கலாம். வந்துட்டு பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு உடனே போகிறேன்னவர். நான் சொன்னேன் என்னையை பார்க்க வர சொல்லலை, ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்க வர சொன்னேன், நீங்கள் இருக்கணும்னார். நான் ப்ரிப்பேராக வரலையே அப்படின்னார். ப்ரிப்பேராக வரீங்களோ வரலையோ உங்களை ஆண்டவர் இது சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் தங்கினார். வீட்டில் தங்கிட்டு காசு இல்லை, எப்படி தங்கினாரோ தெரில, ஏன் காசு வேணான்ட்டார். அவர் தங்கிட்டு போனார். I have traveled in the spirit to France, travel to Germany. பல இடங்களுக்கும் ஈஜிப்டுக்கு போய் பார்த்துருக்கேன். லிட்ரலாக பார்த்துருவேன். பார்த்ததெல்லாம் ஃபிசிக்கலாக போய் பார்த்த மாதிரி நல்லா ஞாபகம் இருக்குது. சரி, இப்போ வசனத்திலேருந்து சில காரியங்கள் சொல்ல போகிறேன். மார்க்கு 5:30 மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 5:30 அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னதை நான் சொல்கிறேன். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய மார்க் 5:30
ஆமா 30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அந்த ஸ்திரீ வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. நான் ஒரிஜினல் வாசித்த அதில் இருந்து சொல்கிறேன். 27th verse வாசிங்க. மார்க் 5:27. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்படின்னு போட்டிருக்கு. சொல்கிறது என்று சொல்லிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஒரிஜினல் கிரீக்கில் இட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதாவது kept on saying, அவர் சொல்லிக்கொண்டே இருந்தாள், அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஐயா சொல்லி கொடுத்தாங்க ஒரு புதுசாக வசனத்தை வாசிக்கிற விதம். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கொண்டேன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியேல் 8:3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். முடிய பிடிச்சி தூக்கினார். முடி இல்லையா தலையில், முடிய இல்லையா காதை பிடிச்சி தூக்கிடுவார். எதையும் பிடிச்சி முடிய பிடிச்சி ஒரு ஆள் தூக்க முடியுமா? எவ்வளோ இடம் இருக்கும். அவர் தூக்கிட்டு எங்கே கொண்டு போகிறார்? ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். எருசலேமில் கொண்டு போய் விட்டார். இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்காங்கன்னா, அப்படியா எசேக்கியேல் நல்ல ஆள் போயிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மற்ற திருச்சபைகளில் பேசாதனால செத்த பிறகு பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சந்தேகமாக தான் இருக்குது, போனால் தான் தெரியும் அப்படிங்கிறார் ஒருத்தர். கல்யாணம் ஆயிருக்கான்னா தெரிலங்க, சந்தேகமாக இருக்குது, யோசித்து சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா யாராவது? கரெக்டாக தெரியும் கல்யாணம் ஆயிருக்கா ஆகலையான்னு தெரியும். அது மாதிரி தான் பரலோகம் போகிறோமா போகலையான்னு நிச்சயமாக நமக்கு தெரியணும். போயிட்டு வந்துட்டா, உயிரோடு இருக்கும்போதே போயிட்டு வந்துட்டோம், செத்தா கட்டாயம் போயிடும்னு ஒரு அஷ்யூரன்ஸ் வேணும் இல்லை? நமக்கு கர்த்தர் இந்த அனுபவங்களை தர்றார். எசேக்கியேல் 8:7 முடிய போய் தூக்கினார். அந்த வசனத்தை உங்கள் விரலை வச்சு, கர்த்தாவே எசேக்கியேலை தூக்குனீங்க, நாங்கள் பட்சபாதம் பார்க்குற தேவன் அல்ல, அதனால் எசேக்கியேல் அனுபவத்தை எனக்கும் தாங்க. அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறது எங்கேயும் எழுதலை எசேக்கியேலுக்கு. அதனால் நீங்கள் அவர் மேலே தாகமாக இருந்தீங்கன்னா, ஹெவனை பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா என்ன செய்வார்? எப்படியாவது தூக்கிட்டு போவார். ஐ ஹவ் ட்ராவல்ட் இன் த ஸ்பிரிட். ஆனால் ஹைஸ்கூல் படிக்கும்போதே ட்ராவல் பண்ணேன். எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா சொப்பனடா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. என் கிளாஸ்மேட்டு சொல்லுவேன், பறந்தார் இவர், இப்போ பறக்கிறியா அப்படின்னு சொல்லி, இப்போ வா நம்ம மாடியில் ஏறிட்ட, நீ பறந்து கீழே இறங்கு அப்படின்வானுங்க. சரி இதெல்லாம் ஆகிறது இல்லைன்னு விட்டேன். பிறகு ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தார். இந்த மாதிரி ஐயாக்களை கொண்டு வந்து சியோன் திருச்சபையை ஒரு ஆவிக்குரிய திருச்சபையாக மாற்றினார். எங்களுக்கு ஒரு டீம் ஆஃப் 7 people இருக்குது. அதில் வந்து சோஃபி வந்தது, சந்தோஷ் சோஃபியோடைய ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் ஷேரன் அக்கா, வயசில் குறைவு தான் நாங்கள் கூப்பிட்றது ஷேரன் அக்கா. ஷேரன் அக்கா 18th ஒரு தரிசனம் கண்டாங்க. 13 நாளில் ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்தில் ஒரு பகுதியில் நடக்க போகுது அப்படின்னாங்க. 13 நாள்னால் இந்த 1ஆம் தேதி டிசம்பர் 1 பெரிய அலமை வருதோ சுனாமியோ என்ன பார்த்தாங்க. நான் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் என்னுடைய செல்ஃபோனில் ஒரு கிளிப்பிங் வந்துச்சு. அந்த கிளிப்பிங்கை வீடியோ கிளிப்பிங் அதை போட்ட உடனே ஒரு கதவில் ஆட்கள் எல்லாம் வெளியே ஓடுறாங்க. அந்த கிளிப்பிங்கில் ஒரு வசனம் கூட எழுதலை. யார் அனுப்புனான்னு நம்பர் இருக்குது, நான் கேட்கல என்னதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு லைன் கிடைக்கல. அவ்வளோ பேர் ஓடுறாங்க, ஓடும்போது விழுந்துடுறாங்க, அது மேலே மிதிச்சிட்டு போகிறாங்க, இன்னொருத்தர் தூக்கி விடுறாங்க. என்னடா ஒன்றுமே கேப்ஷன் இல்லாமல் இப்படி ஒன்று அனுப்பியிருக்காருன்னு எனக்கு புரியல. அப்போ தான் ஷேரன் அக்கா சொன்னது, நடக்க போகுது
ஒரு பெரிய பயங்கரமான அழிவு. எதெல்லாம் ஷேக் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆண்டவர் ஷேக் பண்ண போகிறார். நமக்கு ஒரு பாதுகாப்பை அவர் கொடுப்பார், அவருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஆகவே இந்த வசனங்கள்லாம் நாவல் வாசிக்க மாதிரி வாசிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அதை அனுபவமாக டிரான்ஸ்லேட் பண்ணணும். வசனமாகிய அந்த ஆற்றலை என்ன செய்யணும்? வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். சரியா? அதாவது த ஸ்போக்கன் வேர்ட், பேசப்பட்ட வார்த்தை உலகத்தை உண்டாக்கியது. த லிவிங் வேர்ட், த வேர்ட் பிகேம் ஃப்ளெஷ், அது இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமானார், அது லிவிங் வேர்ட். அது மாம்சமான வார்த்தை ரெண்டாவது. மூணாவது த ரிட்டன் வேர்ட், த ஸ்போக்கன் வேர்ட் brought the light, and the living Jesus Christ brought salvation. The written word 31,170 வசனங்கள் மேலே இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் கேஷ் பண்ணிங்கன்னா இந்த உலக வாழ்க்கையிலேயே பிறந்த அன்னையிலேருந்து வாசித்தா தான் அது கூட முடிக்க முடியாது. 1-2 வசனங்களை என் வாழ்க்கையில் பிடிச்சி நான் அனுபவித்த ஆசீர்வாதமே அவ்வளவு. அப்போது இத்தனை வசனங்களை கொடுத்துருக்காரு. இந்த வசனத்தை நம்ம வாசிக்காமல் வீட்டில் ஷோகேஸில் வைக்கலாமா? சிலர் ஜிப் போட்டுருவாங்க, அதுவும் மாட்டிக்கும் துருப்பிடிச்சி. சர்ச்சுக்கு கொண்டு வருவாங்க, கொண்டு போக மாட்டாங்க. ஒரு தடவை நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்துகிட்டு போயிட்டேன். பக்கத்தில் உள்ளவர்கிட்ட தமிழில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கேட்டேன். அவர் பைபிள் தர மாட்டேன்ட்டார். ஏன் சார் பைபிள் தர மாட்டேங்க? இல்லை வேண்டாம் பாஸ்டர், வீட்டில் போய் பார்த்துக்கங்கன்னு. என்னென்னா நான் பிடிங்கிட்டேன். பிடுங்கன்னா ஜிப்பு மாட்டிக்கிச்சு. அது எவ்வளோ வருஷமாக வச்சுருக்காரோ தெரில. கோயிலுக்கு தீட்டு வராரு, பாஸ்டர் பாப்பார் கையில் பைபிள் இருக்காருன்னு. பைபிளில் ஜிப் போட்டு மேலே வைக்கிறதுக்கு இல்லை, அதை படிக்கிறதுக்கு, படித்ததை வாழ்க்கையில் இது சொல்லியிருக்கீங்களே, எங்களுக்கு இதை செய்து காட்டுங்க. எங்களுக்கு தானே சொல்லியிருக்கீங்க, அப்போ நாங்கள் இதெல்லாம் எடுக்கணும்ல. அது மாதிரி தங்க சுரங்கத்தில் தங்க பாலங்களை எடுக்கிற மாதிரி ஒரு வசனத்தையும் விழுந்து விழுந்து படிக்கணும். 51 வருஷத்தில் 40 தடவை நான் படிச்சிருக்கேன். எங்கே எந்த வசனம் இருக்குதுன்னு அப்படி மனப்பாடமாக சொல்ல தெரியும் நிறைய. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்க வேண்டிய அளவிற்கு மதிக்கவில்லை, வாசிக்க வேண்டிய அளவுக்கு வாசிக்கவில்லை. நியூஸ் பேப்பரை வாசிக்கிற அளவு பைபிளை ஒருத்தன் வாசித்திருந்தானா அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாறி இருக்கும். காலையிலேருந்து 1 ஹவர் நியூஸ் பேப்பர், பைபிள் 10 நிமிஷம். ஏன்? அது தினந்தோறும் வாசிக்கிறது நல்லதுன்னு பாஸ்டர் சொன்னார், அதனால் அதனால் இன்னையிலிருந்து கம்யூனியன் எடுக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லணும்? ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுத்து நான் வாசிப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு, ப்ராமிஸை மறக்கிற வரைக்கும் வாசிங்க. சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. இப்பொழுது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என் சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். இது சிலுவையில் சிந்தப்பட்டு மறைந்து உறைந்த இரத்தம் அல்ல, ஜீவனுள்ள இரத்தம். லைஃப் இஸ் இன் த பிளட். அந்த உறையாத ஜீவனுள்ள இயேசுவின் இரத்தம், அதிலே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனில் பங்கு பெறப் போகிறீர்கள். அப்பம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால், ரேமா வார்த்தையினால் பிழைப்பார். ஆகவே நீங்கள் எழுதப்பட்ட லோகோஸ் வார்த்தையை விசுவாசத்தினால் ரேமாவாக மாற்றிடலாம். ஆகவே வேதத்தை படிக்க படிக்க ரேமாவை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் யூ மஸ்ட் லீவ் த பைபிள், நாட் alone ரீட் த பைபிள். ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே, நான் வாக்கு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இன்றைக்கு நற்கரணை எடுக்கிறவன் இவ்வளவு நாளும் நான் வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறனோ அதை விட அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பேன் என்று
உம்முடைய சன்னிதானத்தில் நீர் பார்க்க நின்று வாக்கு கொடுத்துவிட்டு இந்த நற்கருணையில் பங்கேற்கிறேன். எங்கள் திருச்சபையின் மக்கள், சூப்பர் நேச்சுரல் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் அந்த வாக்கை கொடுத்து எடுத்து அதுக்கப்புறம் நற்கருணையில் பங்கேற்று அந்த வாக்கை கடைப்பிடிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சிலுவை காட்சி கண்டேனையா, உம் அன்பின் ஆழம் அறிந்தேனையா. உம் சிலுவை காட்சி கண்டேனையா, உம் அன்பின் ஆழம் அறிந்தேனையா. என் பாவ வாழ்க்கை உணர்ந்தேனையா, என் மாய உலகத்தை வெறுத்தேனையா. என் பாவ வாழ்க்கை உணர்ந்தேனையா, என் மாய உலகத்தை வெறுத்தேனையா. இந்த ஒரு விசை மன்னியுமே, என் பாவங்கள் கழுவிடுமே. Praise the Lord, praise the Lord. அடுத்த செமினார் சாண்டிப் லால் ஃப்ரம் ஆர்லாண்டோ USA இஸ் கம்மிங். சாண்டிப் லால் வந்து நாசாவில் டாப் சயின்டிஸ்ட். அவர் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து, அந்த நீங்கள் பார்க்குறீங்க நோட்டீஸ் டிவியில், பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து நாசா $thousands of dollars அவர் கொடுத்தது. நாசாவை அந்த அவ்வளோ டாலர்ஸ் பரிசு அந்த கண்டுபிடிப்புக்கு வாங்கின சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், மகனே, யூ ஹாவ் டு ரிசைன் யுவர் ஜாப், ஐ கால் யூ ஃபார் மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று அவர் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்போ அவங்க நாசாவில் என்ன சொன்னாங்க, ரிசைன் பண்ண போகிறீங்களா, நீங்கள் ஆஃபீஸ்க்கே வர வேண்டாம், வீட்டில் இருந்து எங்களுக்கு வேலை செய்யுங்க, உங்கள் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, கணக்கு சரியாக போட்டு தரீங்க, அதனால் போக வேண்டாம் நாங்கள். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டாரு, நான் போகாமல் இருக்க முடியாதுன்னு வந்துட்டார் ஊழியது. அவர் வந்து அன்யூஷுவல் ப்ராஃபட் ஆஃப் காட். சுபாஷ், ப்ரொஃபஸர் சுபாஷ், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், கரிஸ்மா, வைஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோலி கிராஸ் காலேஜ், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ். அவங்க வீட்டில் கடையில் போய் ஸ்வீட், ஒரு கம்பெனி ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாங்க, மறுபடியும் எடுத்து சாப்பிட்டாங்க, நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு சொன்னார், என்னப்பா ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா, இந்த ஸ்வீட்டு அமெரிக்காவில் பேண்டு, அமெரிக்காவில் இந்த ஸ்வீட்டு வாங்க முடியாது, அதனால் அதை குப்பையில் போடுங்க. ஃப்ரிட்ஜில் உள்ளதை தூக்கி குப்பையில் போட்டாங்க. மேன் ஆஃப் காட் ஹூ கேன் see. என் லைஃப்லேயும் நிறைய காரியங்களை அவர் எனக்கு அமெரிக்காவிலேருந்து சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன் சாண்டிப், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் பி ஏபிள் டு டேக் த மினிஸ்ட்ரி, ஐ கிவ் இட் டு மை டாட்டர் அப்படின்னு. அவர் சொன்னார், டேக் த மினிஸ்ட்ரி ஃப்ரம் யுவர் டாட்டர், காட் இஸ் ஹீலிங் யூ ஆல், மறுபடியும் ஊழியம் செய்வாய் அப்படின்னாரு. தீர்க்கதரிசிலாம் அப்படி தான் சொல்லுவாங்கப்பா, அது எங்கே எப்படி நம்ப முடியும், என் நிலை எனக்கு தானே தெரியும் அப்படின்னு. ஆனால் தீர்க்கதரிசியின் வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். நம்ம என்ன செய்கிறோம், ஏன்னா இவர் என்னமோ ரத்தத்தில் தோய்ந்த கோல்ட் காயின் கொடுத்துருக்கார, அது எப்படி தெரியும் எங்கே இருக்குது அதை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு எவிடன்ஸ் தேவை. பொய் சொல்லுவதற்கு தேவன் மனிதன் அல்லவே. நம்ம தான் சொல்லுவோம், எடுத்த பொய் சொல். நான் ஆண்டவர் சொன்னால், நான் பொய்யே சொல்ல ஆண்டவனேன், கல்யாணம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ எத்தனை தடவை வராமல் இருந்திருக்கேன். ஆமாம் ஆமாம் தலையை ஆட்டியிருக்கேன் வரேன்ட்டு. ஆனால் இயேசு நீங்கள் எங்கே அழைச்சாலும் அந்த இன்விடேஷனுக்கு வருவார். அதுதான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். உங்கள் வீட்டுக்கு போயிட்டு, லாசரு வீட்டில் இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்னு சொன்னீங்களே, சொன்னபடியே போனீங்களே, எங்கள் வீட்டுக்கும் தங்க வாங்க. என் பெட்ரூமில் ஒரு சேர் போட்டு வச்சுருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் சேர். ஆண்டவர் அங்கே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு. அது மாதிரி யூ ஹாவ் டு கோ அண்ட் இன்வைட் ஜீசஸ். கூப்பிட்ருக்கீங்களா யாராவது வீட்டுக்கு? அவர் எங்கேயோ இருக்கார் பரலோகத்தில். நம்ம ஜெபம் பண்ணும்போது அப்படி பார்த்தா ஜெபம் பண்ணணும். ஆனால் அவர் எங்கே இருக்கார்? இங்கே இருக்கார். இப்படி பார்த்து ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்கு கூப்பிடுங்க, வருவார். இந்த நாட்களில்
எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்காரு. என் வீட்டில் கட்டிலில் வந்து உட்காந்துறேன், ஐயா உட்காருங்க, சேரில் உட்காருங்க, நோ ஐ லைக் சிட் வித் யூ அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை நாம் காண வேண்டும், தேவதூதர்களை காண வேண்டும். பருவல் என்று அழைக்கப்படுகிற ஒரு ஏஞ்சலிக் கமாண்டர் வித் 3 angels அண்டர் him இஸ் ப்ரொடெக்டிங் மீ. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கார், வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கார். அதனால் இந்த காலத்தில் தேவதூதர்கள் பரலோகத்திலேருந்து என்ன செய்ய போகிறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் போங்கன்ட்டார், பரிசுத்தவான்களையும் போங்கன்ட்டார். சரியா? அவங்கெல்லாம் வராங்க, அவங்களாம் நீங்கள் பார்க்கணும், பேசணும். இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லைன்னு நினைக்காதுங்க, இதெல்லாம் ஆகக்கூடிய காரியம், எல்லாருக்கும் சாதிக்கக்கூடிய காரியம். விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறவனுக்கு 90% கூடும். அப்படியா? எல்லாம்னா என்னது? என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் என்ன அர்த்தம்? எல்லாம் தான், செக் புக்கு கொடுத்துருங்கன்னு அர்த்தம். அது மாதிரி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் அதை சொல்லிட்டு தான் ஆண்டவரை பிடிக்கணும். மீனை தூண்டில் வச்சு பிடிப்போம், ஆண்டவரை வார்த்தை வச்சு பிடிக்கணும். சரியா? பிடிங்க, அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் இயேசுவின் நாமத்தில். ஐயா அவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 25, 26, 27 மார்னிங், 27 சண்டே மார்னிங் சர்வீஸ் இருக்குது. சாண்டிப்லால் பேசுவார். ஈவினிங் அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பி ரிலீவ்டு. அவர் சென்னைக்கு போயிட்டு ஹி வாண்ட்ஸ் டு கெட் பேக் டு நார்த் இந்தியா. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா 27th நெக்ஸ்ட் சண்டே ஈவினிங் ஹி வில் பி ஹியர். கொஞ்ச நேரம் பேசுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட நிலையில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண இருக்கிறார். அதனால் ப்ளீஸ் டோன்ட் கம் டுடே அண்ட் டிஸ்டர்ப். 27 என்னைக்கு? 27 என்னைக்கு? வர்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி வந்துடுங்க. சனிக்கிழமையா? சனிக்கிழமைக்குமா? சனிக்கிழமை 27 சண்டே தான், பார்த்துட்டு தான் சொல்லிடுறேன். சரி, ரைட். அதனால் இப்போ ஐயா நீங்கள் ஹோட்டலுக்கு போகலாம். ஐயாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, வாங்க மேடைக்கு. ஹாப்பி பர்த்டே. யார் நல்லா பாடுவா? நீயா? அடப்பாமே, தாத்தாவுக்கு நீ பாடுறியா? சரி, நீங்கள் 2 பேரும் பாடுங்க, டூயட். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, டென்னிஸ் சங்கீத் சோமசுந்தரத்துக்கு தகப்பனார், பூலோக தகப்பனார், ஆவிக்குரிய நிலையில் அவரை வளர்த்தவர், அவருக்காகவும் தாயாருக்காகவும் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள். எங்கள் ஊரில், எங்கள் திருச்சபையில் அவர் பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது ஜெனிஃபர் ஹாப்பி பர்த்டே பாடும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. சோமசுந்தரையா. May the good God bless you. May the good God bless you. May the good God bless you. Somasundaramaiya. May the good God bless you. God bless you. I will have many more years, many more happy returns of the day. God bless you. You both of you may be excused. Niranjan, take them to the hotel, please. Okay. இப்பொழுது we will have little bit of worship for announcement. ஒரு அறிக்கை. இந்த நாளையிலேயும் கூட இந்த கிறிஸ்மஸ்
சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் இங்கே நடக்க இருக்கிறது. ஆகவே 3 வயசுக்கு கீழே உள்ளவர்கள், 3 வயசு இருந்தால் அவர்கள் பெயரை கொடுக்கலாம். 3 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் உங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா உங்கள் அந்த பிள்ளைகள் பேரையும் அவர்களுடைய தாய் தகப்பனுடைய பேரையும் அந்த இது புக் ஸ்டாலுக்கிட்ட எல்லாரும் அவர்கள் எழுதி கொள்வார்கள். நீங்கள் அங்கே கொடுத்து விட்டு செல்லும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய நாட்களில் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது. அதுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கு அவர் நம் மத்தியிலே செய்த ஏராளமான நன்மைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தினத தேவனை உயர்த்தி, தேவனே நீ நல்லவர், உம்முடைய நாமம் தேனிலும் மதுரமான நாமம், உம்முடைய நாம பரிசுத்த நாமம், அந்த நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமம் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே, அடோனாய் எங்கள் தெய்வமே, ரபுனி நல்ல போதகரே. சர்வ வல்லவரே, எல்லோரே என்னை காண்பவரே, சர்வ வல்லவரே, எல்லோரே என்னை காண்பவரே. கரங்களை உயர்த்தி, தந்தையே என் இயேசுவே, ஆவியானவரே, தந்தையே என் இயேசுவே, என் ஆவியானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பாத்திரரே பாத்திரரே பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, பாத்திரரே பாத்திரரே, பாத்திரரே மகிமைக்கு பாத்திரரே. எல்லையோன் உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே, எல்லையோ சத்தத்தை உயர்த்தி, உன்னதரே, இம்மானுவேல் கூட இருப்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே. மெசியா எங்கள் இயேசுவே, கிறிஸ்துவாய் எனக்குள் வாழ்பவரே. தந்தையே என் இயேசுவே, கரங்களை உயர்த்தி, என் ஆவியா தந்தையே என் இயேசுவே, என் ஆவியானவரே.
கர்த்தருடைய வார்த்தை குறித்த அநேக ரகசியங்களை நமக்கு தெரிவித்தார். பாஸ்டர் கடைசியாக சொன்னார், ஸ்போக்கன் வேர்ட், லிவிங் வேர்ட் அண்ட் ரிட்டன் வேர்ட். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தை சொன்னபோது எலும்புகள் உயிரடைந்தது. அந்த வார்த்தை ஒரு நாள் எலிசாவின் எலும்புகளில் அடைப்பட்டிருந்ததினால் மரித்தவனை அதில் போட்டபோது அவன் உயிர் தெழுந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தை உங்கள் எலும்புகளிலே போன் மேரோ இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும், அநேக காரியங்களை தம்பி விளக்கி சொன்னார். எனவே அந்த அனுபவங்களுக்குள் நீங்கள் சொல்ல வேண்டும் வார்த்தை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்று. நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு தருகிறேன். 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வார்த்தையை சொன்னார், உண்டானது உண்டானது. அவர் உண்டாவதற்கு முன்பாக ஒன்றை செய்கிறார், நல்லது என்று கண்டார், பிறகு சொல்லுகிறார். எனவே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்வதற்கு முன்பாக ஆவியின் தளத்தில் அதை நினைத்து பார்த்து அது நடக்கும் என்று விசுவாசித்து, அதைத்தான் இயேசுக்கு சொன்னால், எவைகளை ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறோ அவளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிகள் என்ற ரகசியம் என்னவென்றால், ஆவியின் தளத்தில் நல்லதென்றால் வெளிச்சம் நல்லதென்று கண்டார், மிருக ஜீவன்கள் நல்லதென்று கண்டார், பூமியும் சமுத்திரமும் பிரிப்பதென்று நல்லதென்று கண்டார். இப்படி பல காரியங்களை ஆவியிலே கண்டு பிறகு சொல்லுகிறார். எனவே அந்த அனுபவத்தை இன்னும் ஒரு படி நீங்கள் வளர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இங்கே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களை உங்கள் வாழ்நாளில் ஒரு காரியத்தை ஆவியின் தளத்திலே முதலாவது நடந்தால்தான் பூமியின் தளத்திலே நடக்கும். எனிதிங் ஷுட் ஹேப்பன் இன் த ரெல்ம் ஆஃப் த ஸ்பிரிட் ஷால் ஹேப்பன் இன் த எர்த்லி ரெல்ம். இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்றால், ஊழியக்காரர் சொன்னதும் நம்முடைய அந்த போதகர் சொன்னதும் புதிய தம்பி சொன்ன எல்லா காரியங்களையும் இங்கே செயல்படுத்த முடியும். இனி அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்யும் வார்த்தை, இறந்த எலும்புகளுக்குள் அடைபட்டிருந்தவனை ஒருத்தனை உயிரடைய செய்யும் என்றால், ஜீவனோடு இருக்கும்போது அந்த வார்த்தை எத்தனை வல்லமையான காரியங்களை நமக்குள் செய்யும். ஹல்லேலூயா. எனவே கண்களை மூடி ஜெபிப்போம். ஜீவனுள்ள தகப்பனே, ஓ த ஸ்போக்கன் வேர்ட், அந்த லிவிங் வேர்ட், அந்த ரிட்டன் வேர்ட், எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை எடுத்து நாங்கள் அப்பியாசப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள் நடத்தும். அந்த வார்த்தை செயல்படட்டும் ஐயா. அந்த வார்த்தை வனாந்தரங்களை அதிர செய்யும் அப்பா. அந்த வார்த்தை கேதுரு மரங்களை முறிக்கும் அப்பா. அந்த வார்த்தை பெண்மான்களை ஈன செய்யும் அப்பா. அந்த வார்த்தை தகப்பனே அக்கினி ஜுவாலையை பிளக்கும் என்றால் தகப்பனே, எங்களுக்கு எதிராக உள்ள மலைகளை தள்ளுண்டு போக செய்கிற அந்த வார்த்தை, ஓ கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வருகிற வார்த்தை, உயிரடைய செய்கிற வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை இன்று முதல் எங்களுக்குள் செயல்படட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்கு ஆசோத்திரம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.